என்ன சித்தாந்தத்தை பேசுது? இதுவரைக்கும் விஜய் தன்னுடைய உள்ளத்தின் அடியாழத்திலிருந்து இந்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை, தமிழ் மொழியின் ஆக்கத்தை பற்றி, வளர்ச்சியை பற்றி அவர் யாரும் எழுதி கொடுக்காம தானே புரிந்து தெரிந்து எதையாவது இதுவரை பேசி இருக்கிறார். டயலாக், அதுவும் ஃபுல்லா மெத் அடிச்சா தான் அவருக்கு பேச வருமா, டயலாக் படிக்குமா? மெத்தமெட்ரோமைன்னு நினைக்கிறேன். ஒரு கஞ்சா அடிக்ட நீங்க வந்து தலைவர்னு பாவம் சின்ன தம்பிகள் எனக்கு பார்த்தா பாவமா இருக்கு. அவங்களுக்கு வந்து விஜய் தப்பா சொல்லிட்டா தாங்கிக்க முடியல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆனா முதலமைச்சர் ஆக முடியாதுப்பா. அதாவது களத்துக்கே வராம, களத்தில் ஒரு தேர்தலை கூட இதுவரைக்கும் சந்திக்காம, தலைவரை பார்க்கறதே ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு நிலையில அவர்கிட்ட போய் யாரும் பேசக்கூட முடியாது. பழகிறது ரெண்டாவது, அந்த குறிப்பிட்ட ஓரிருவர்களை, அதுவும் ஒரு பெண்களை தவிர, குறிப்பிட்டவர்களை தவிர வேற யாரும் பார்க்கவே முடியாதுன்னு அவருடைய மனைவியும் நிரூபிச்சிட்டாங்க. விஜய் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவரை பற்றி விமர்சனங்கள் எல்லாம் உண்மைதான் அப்படிங்கறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் மாளிகையிலிருந்து நாங்களாம் யாரெல்லாம் கூட்டி அனுப்புறோமோ வெளியில, அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு, இது ஒரு 5 பைசா போகும், இது ஒரு 2 பைசா போகும், இது 1 ரூபா, இது 8 அணா, அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க காசு பண்ணுவாங்க. இப்படி நிலையில் ஆளுங்கட்சியான திமுகவும் இருக்கு, தவேகாவும் இருக்கு. மீடியாவை கையில் எடுத்துக்கிட்டு தங்களுக்கு வேண்டிய செய்திகள், எதிர்த்தரப்பு செய்திகள், உண்மை செய்திகளே வெளியில வராம, வந்தாலும் ஃபீபிளான்னு சொல்லுவாங்களே, அங்கங்க ஒரு சத்தம் குறைவாக, ஒரு ஒலி குறைவானதாக வர்ற மாதிரி பண்ணிட்டு கொடுங்கோல் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டிலனா, அதுவும் அறிவாளிகள் அதிகம் உள்ள, கருணையுள்ள மனது உள்ளவங்க அதிகமா, தர்ம நியாயத்தை ரொம்ப பின்பு, ஏழையா இருந்தா கூட தர்மமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனம் உள்ள தமிழர்கள் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துல இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு மு.க. ஸ்டாலின். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மக்களே, அன்பு வணக்கம். இன்று நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க நடராஜன். ஆக்சுவலா இந்த தேர்தல் களம் வந்து சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. அதிமுக திமுக எப்பவுமே இந்த போட்டி வந்து எப்படி இருக்கும், விஜயோட இந்த அரசியல் வருகைக்கு பிறகு வந்து இந்த திமுக வர்சஸ் தவேகாவா இந்த போட்டி வந்து மாறுதுன்றாங்க. அதிமுக வந்து களத்திலே இல்லாத ஒரு கட்சின்னு வந்து சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஊடகவியலாளரா தவேகா தங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக, தங்களுடைய முக்கியத்துவத்தை கூட்டிக் கொள்வதற்காக அங்க இருக்கக்கூடிய முதிர்ச்சியற்ற நிறைய பேர் விஜய் கூட இருக்காங்க. அவர்களெல்லாம் தலைவர்கள்னோ அரசியல்வாதிகள்னோ நம்மளால ஏத்துக்கவே முடியாது. பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருக்கு விசிலடிக்கக்கூடிய அந்த சின்ன தம்பிகளை தவிர அறிவாற்றல் உள்ளவர்கள், அரசியல் புரிந்தவர்கள், மாநிலத்தின் எதிர்கால நலனை முன்னிறுத்தக்கூடியவர்கள், ஒரு லாங் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஒரு நீண்டகால தொலைநோக்கு சிந்தனையில் சிந்திக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக தவேகாவை ஒரு கட்சி என்றோ, அதன் தலைவரையும் அவருடன் இருப்பவர்களையும் தலைவர்கள் என்றோ, அவர்கள் சொல்வதே ஒரு பெரிய பொருட்டாகவோ நினைப்பதற்கு வாய்ப்பில்லை, நினைக்க மாட்டார்கள். அதிமுக களத்தில் இருக்கிறதா இல்லையா என்பது ஊடக தம்பிகள் உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். எவ்வளவு தூரம் எப்படி இல்லாம இருக்கும். ஒவ்வொரு இடத்திலும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர் தான் இன்னைக்கு 190 தொகுதிகளை எட்டி பிடித்து விட்டார். அந்த அளவுக்கு போய் ஒவ்வொரு பகுதியிலையும் போய் எல்லா மக்களையும், பலதரப்பட்ட மக்களையும் எவ்வளவு தூரம் ஒரு எழுச்சியோடு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு தூரம் ஒரு எழுச்சி மிக்க பயணமாக, எழுச்சி பயணம் தான் அதுக்கு பேரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் தான் அதுக்கு டைட்டிலே. அதை செய்யக்கூடிய தகுதியுள்ள ஒரே கட்சி அதிமுகங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்தா சிரிப்பு வருது. இதையெல்லாம் ஒரு கேள்வி, அதற்கு ஒரு நான் பதில் சொல்றது கூட எனக்கு ரொம்ப நேர விரயம் என்று தோன்றுகிறது. நிச்சயமாக அதிமுக தான் திமுகவுக்கு எதிரான கட்சி. இதை திமுகவினரே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது தவேகா தான் எங்களுக்கு எதிர்கட்சின்னு சொன்னா அவங்க அதை, அதாவது களத்துக்கே வராம,
களத்தில் ஒரு தேர்தலை கூட இதுவரைக்கும் சந்திக்காம தலைவரை பார்க்கறதே ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு நிலையில அவர்கிட்ட போய் யாரும் சுலபமா பேசக்கூட முடியாது. பழகிறது ரெண்டாவது, பேசக்கூட முடியாது. அந்த குறிப்பிட்ட ஓரிருவர்களை, அதுவும் ஒரு பெண்களை தவிர குறிப்பிட்டவர்களை தவிர வேற யாரும் பார்க்கவே முடியாதுன்னு கேள்விப்படுறோம். வர்ற தகவல்கள்லாம் உண்மைங்கிறத அவருடைய மனைவியும் நிரூபிச்சிட்டாங்க. அவருடைய குற்றச்சாட்டுல அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் அவர் பட்ட பாடுகளைத்தான் சொல்லி இருப்பதாக தெரிகிறது. அதனால இதுவரைக்கும் நாம் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவரை பற்றி விமர்சனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படிங்கறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுல போய் எங்க அதிமுகவை புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் இது அம்மாவின் மறைவுக்கு பிறகும் நாங்க 75 தொகுதிகளை எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பெற்றுக் கொடுத்தார். சிறப்பான எதிர்க்கட்சியாக இந்த 5 ஆண்டுகளில் பணியாற்றி இருக்கிறார். எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நமக்கு வேடிக்கையாகவும் வினோதமாகவும், அரசியல் இவ்வளவு கீழ்த்தரமாக போயிருச்சே, இப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்கள் எல்லாம் இருக்கேங்கிறது வருத்தமாகவும் இருக்கிறது. இல்ல, இப்ப திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து விஜய் எதிர்க்கிறாங்க. தஞ்சாவூர் மீட்டிங்ல கூட சொல்லியிருக்காரு. அவர் 2 பேர்த்தையும் பேசுறாருல, யாரையெல்லாம், இன்னும் பிஜேபியும் பேசும், யாரையெல்லாம் அவர் எதிர்க்கிறாரோ அவர்களையெல்லாம் கொள்கை எதிரின்னு சொன்னாரே, ஏன் பிஜேபி விட்டாரு? பிஜேபி பத்தி வாயை திறக்கிறது இல்லையே. அவர் திமுகவை எதிர்க்கிறார். இப்ப திடீர்னு சமீப காலமாக அண்ணா திமுகவையும் சேர்ந்து வாயில வந்தது எல்லாம் பேசுறார். களத்திலேயே அண்ணா திமுக இல்லைன்னு இப்ப நீங்க முதல்ல கேட்ட மாதிரி சொல்றாரு. அப்படிங்கிறப்போ அப்ப நமக்கு அப்ப நம்ம எதிர்க்கத்தான் எதிர்வினை ஆற்றணும் இல்ல. எதிர்வினையே இல்லாம ஒரு தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சி, இதுவரை 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட கட்சி, இனிமேலும் ஆள் இருக்கும் கட்சி, மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சி, நாங்க பேசாம இருக்க முடியுமா? ஒரு கடைமடை வரைக்கும் கட்சியினுடைய கட்டமைப்புகளை மிக பிரமாதமா ஒரு வலிமையாக வைத்திருக்கக்கூடிய கட்சி, நாங்க எப்படி பேசாம எதிர்வினை இல்லாம இருக்க முடியும்? அதனால எதிர்வினையாற்றோம். திமுக அவர் எதிர்க்கிறார், அதனால அவங்களும் எதிர்வினையாற்றுறாங்க. ஆனா ஒன்றே ஒன்று, என்ன கடுமையா எதிர்த்துட்டாரு ஆளுங்கட்சி 2ஐயும். கொள்கை எதிரின்னு சொன்னாரே பிஜேபிய. இப்போ ஜனநாயகன் பிரச்சனைக்காக அந்த பிரச்சனை நடக்குது. அந்த சமயத்தில் சிபிஐ விசாரணை கரூர் சம்பவத்துக்காக வருகிறது. போயிட்டு வர்றாரு டெல்லிக்கு, கை கட்டி வாய் பொத்தி மெய் பொத்தி இருக்கிறாரே, திறக்காம வாயை திறக்காம. அப்ப நாங்க கேட்கத்தானே செய்வோம். தவக்கு என்ன சித்தாந்தத்தை பேசுது? இதுவரைக்கும் விஜய் தன்னுடைய உள்ளத்தின் அடியாழத்திலிருந்து இந்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை, தமிழ் மொழியின் ஆக்கத்தை பற்றி, வளர்ச்சியை பற்றி அவர் யாரும் எழுதி கொடுக்காம தானே புரிந்து தெரிந்து எதையாவது இதுவரை பேசியிருக்கிறாரா? டயலாக், அதுவும் ஃபுல்லா மெத் அடிச்சா தான் அவருக்கு பேச வருமா, டயலாக் படிக்குமா? மெத்தமெட்டமைன்னு நினைக்கிறேன். ஒரு கஞ்சா அடிக்ட நீங்க தலைவர்னு பாவம், சின்ன தம்பிகள்லாம் எனக்கு பார்த்தா பாவமா இருக்கு. அவங்களுக்கு விஜய் தப்பா சொல்லிட்டா தாங்கிக்க முடியல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆனா முதலமைச்சர் ஆக முடியாதுப்பா. இப்ப தாவேகாக்கு 30% ஓட் பேங்க் இருக்கு. இப்ப அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 22 சம்திங் தான் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதனாலதான் தாவேகா பெரிய கட்சின்னு சொல்றாங்க. தாவேகாக்கு 30% இருக்குதுங்கிறத அவங்க கட்டமைக்கிறாங்க. இப்பதான் எல்லாமே நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல. அப்படி நரேட்டிவ் செட் பண்றாங்க திரும்ப திரும்ப. முதல்ல ஒரு கூட இருக்கிற ஆட்கள் யாராவது அரசியல்வாதிகளா, யாராவது நம்பிக்கை குகந்தவர்களா? எல்லாம் மாஃபியா. ஒருவர் மாமனார் படத்தில் மஞ்சள் குளித்து கொண்டு இருப்பவர், ஒருத்தர் இன்னும் பாண்டிச்சேரியில உங்களுக்கு அராக் ஷாப்ஸ், மதுபான கடைகள், மதுபான நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் கட்சி கட்சியா மாறி வந்தவர். யாராவது அங்க உருப்படியா ஒரு இருக்கக்கூடியவர்கள் யாரும் தெரியல. இன்னொருத்தர் யாரெல்லாம் எங்ககிட்ட இருந்து விரட்டுறமோ, நான் அதான் நேற்று கேட்டாங்க ஒருத்தர், இப்படி நேரெல்லாம் போயிருக்காங்களேன்னு. எம்ஜிஆர் மாளிகையிலிருந்து விரட்டப்பட்டவர், அதாவது கிளீன் பண்ணி குப்பைய எடுத்து வெளியில அனுப்பிச்சுடுவோம்ல, அதை எடுத்து குப்பை கூடையில போடுவோம். அது போடும். அதுல இருக்கிறதுல சில பேர் அதிலும் ஏதாவது எடுத்து பேப்பர் எல்லாம் நல்ல பேப்பர்கள் எடுத்து அதை காசு பண்ணுவாங்க. அப்படி நிலையில் ஆளுங்கட்சியான திமுகவும் இருக்கு, தாவேகாவும் இருக்கு. இதுல போய் நம்ம என்ன அவங்கள பெருசா பேசுறதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. புதிதான தலைவர்கள், தங்களுக்கான தலைவர்கள், கொள்கை வீரர்கள், கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்கள தான் அரசியல்வாதி நினைக்க முடியும். இல்ல தலைவர்கள் காட்டுற வழியில பிரமாதமா
நடை போடுறவங்க, சாமானிய மக்களின் பிரச்சனைகளை உணர்வர்கள், அப்படி இருக்கவங்கள தலைவர்னு சொல்லலாம். சும்மா எழுதி கொடுத்த டயலாக் பேசுறவங்களை எல்லாம் தலைவர்னு சொல்ல முடியாது. பாவம் அந்த சின்ன தம்பிகளுக்கு அது மாதிரி நீங்களும் கேட்காதீங்க. எங்கள் அண்ணன் எடப்பாடியாரை தவிர, இபிஎஸ் மாடலை தவிர தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய தலைவரோ அல்லது தமிழ்நாடு வளம் பெறக்கூடிய ஒரு அதற்கு துணை போகக்கூடிய ஒரு கட்சியோ எதுவும் இல்லை. புரியுதுமா? இப்ப நம்ம எடப்பாடி ஐயா வந்து எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து மக்கள் கிட்ட வந்து இருக்கும். அவர் வந்து ரொம்பவே எளிமையா இருக்காரு, அதெல்லாம் ஓகே. அவர் வந்து பாஜக கூட கூட்டணிக்கு போறாரு, அதனாலதான் அவர் மேல வந்து எங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பாமர மக்களே வந்து சொல்றாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து லேடியா மோடியான்னு வந்து சொன்னாங்க. இப்ப ஆனா அவங்க கூட தானே கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க. அவர் நாங்க எப்படி நம்புறதுன்னு வந்து இந்த பாமர மக்கள் கேட்க. அதாவது 24 நாங்க நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா அந்த கூட்டணியை முறிச்சோம். மக்களுக்கு பிடிக்கலன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு முறிச்சோம். மக்கள் ஆதரவு கொடுத்தார்களா? கொடுக்கல. அதாவது அவர்களை விட்டு நாங்க வெளியில வந்துட்டோம். இப்ப அதை மட்டும் ஒரு காரணமாக சொல்லல. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. இப்ப இவ்வளவு பேசுற திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட உறவே வைக்கலையா? எத்தனை ஆண்டுகள், எத்தனை முறை வைத்திருந்தார்கள். எத்தனை முக்கியமான துறைகளை மறைந்த முதல்வர், திமுகவின் மறைந்த தலைவர் பெரியவர் கருணாநிதி அவர்கள் டெல்லியில முகாமிட்டு 1 வாரம் முகாமிட்டு இருந்தார். ஏன்னா நல்ல போர்ட்போலியோ வேணும். நல்ல போர்ட்போலியோங்கிறது என்ன? தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு இல்ல, நல்ல சம்பாத்தியம் பண்றதுக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். என்ன திட்டங்களை இவங்க கொண்டு வந்தாங்க, என்ன சித்தாந்தங்களை முன் வச்சு திமுக பிஜேபியோட உறவோட இருந்தது. எங்கள் அம்மாவும் உறவு வைத்தார், பிடிக்கவில்லை என்ற வெளியில வந்தாங்க. திருப்பி நாங்களும் உறவு வச்சு ஏதோ ஒரு கூட்டணி வேணும் இல்ல? எலெக்ஷன் டைம்ல தமிழக மக்கள் கூட்டணி எதிர்பார்க்கிறாங்க, தொண்டர்கள் கூட்டணி எதிர்பார்க்கிறாங்க. எவ்வளவோ எப்படி நினைச்சாலும் ஒரு அதிலும் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அது நல்லது தானே. மத்தியில் ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா இருந்ததுனால எவ்வளவோ நன்மைகள் நமக்கு அந்த கொரோனா நேரத்துல இயற்கை சீற்றங்கள் இருக்கிறப்பெல்லாம் எவ்வளவோ நன்மைகள் நடந்தது இல்லையா? அவங்க கிட்ட நம்ம ஃபண்ட்ஸ் வாங்கலாம். இப்ப பாருங்க, சிஎம் ஸ்டாலின் திமுக பர்சனல் ப்ராப்ளம்னா இடி ரெட் ஜெயிண்ட் வாசலுக்கு வருதுன்னா பையனுக்கு ஆபத்தோன்னு ஓடுறாரு. உடனடியா போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு. 2 நாள் முகாமிடுறாரு, தங்குறாரு. தங்கிட்டு வர்றாரு, பார்த்தா ஒண்ணு இல்லாம போகுது. அதுதான் நம்மளுக்கு அந்த மாயம் தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அதே போல பெரியவர் துரைமுருகன் அவர்களும் அப்படித்தான், திமுகவின் மூத்த அமைச்சர். பையனுக்கு வந்துட்டாங்க உள்ளே, ஆச்சு அரஸ்ட் தான் இனி அடுத்ததுன்னு பேசிட்டாங்க, பத்திரிகைகள் வந்தது. பார்த்தா அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்டு அவரும் 2 முறை டெல்லி போனார். அதே மாதிரி KN நேரும் அப்படித்தான், ரெட் ஹேண்டடா பிடிச்சிருக்கோம். இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் எங்கள் சகோதரர் வழக்கறிஞர் பிரிவின் செயலாளர் இன்பதுரை அவர்கள், ராஜ்யசபா உறுப்பினர், அவர் போட்ட வழக்குல உத்தரவே போட்டிருக்கு. நீங்க வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், ஏன் குற்றப்பத்திரிகை FIR ஏன் போடுங்கன்னு சொல்லி இதுவரை இந்த அரசாங்கம் எதுவும் பேசல இல்லையா? அதனால இது என்ன சொல்ல வர்றோம்னா, இந்த அண்டர்கட் டீலிங்ஸ் இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு. ஆக்சுவலா அதெல்லாம் அதிமுக பண்றது இல்ல. தயவு செய்து பொதுமக்கள் யாரெல்லாம் இந்த விமர்சனத்தை வைக்கிறார்களோ, பாமர மக்களை, அறியாத மக்களை திசை திருப்புவதற்காக இதையே திருப்பி 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 பேசிட்டே இருக்காங்க. இதை பேசுவதால் தான் மக்கள் குழம்பி போகிறார்களே தவிர, மீடியாவை கையில் எடுத்துக்கிட்டு தங்களுக்கு வேண்டிய செய்திகள், எதிர்த்தரப்பு செய்திகள், உண்மை செய்திகளே வெளியில வராம வந்தாலும் ஃபீபிளான்னு சொல்லுவாங்களே, அங்கங்க ஒரு சத்தம் குறைவாக, ஒரு ஒலி குறைவானதாக வர்ற மாதிரி பண்ணிட்டு ஒரு சர்வாதிகார ஆட்சியை, எங்க ஜனநாயகத்தின் 4வது தூண் வந்து இற்று போகிறதோ அதை கண்ட்ரோல் பண்றாங்களோ அப்ப அந்த இடத்துல ஜனநாயகம் செத்து போச்சுன்னு அர்த்தம். ஜனநாயகம் முற்றிலுமாக குலைந்து போற ஒரு சர்வாதிகார ஆட்சியை சிஎம் ஸ்டாலின் நடத்திட்டு இருக்காரு. அதற்கு அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் துணை போறாங்க. சரி, அவ்வளவு தைரியமா இருக்கிறவங்க இன்னைக்கு எதுக்குப்பா 20 கட்சி வேணும் உங்களுக்கு? அதான் சொல்லனே, நாங்கெல்லாம் யாரெல்லாம் கூட்டி அனுப்புறோமோ வெளியில, அதையெல்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு, இது ஒரு 5 பைசா போகும், இது ஒரு 2 பைசா போகும், இது 1 ரூபா, இது 8 அணா, அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க வேண்டாம் என்று எங்களால் திமுகவால் விரட்டப்பட்டவர்களை எல்லாம், கடித்து விடப்பட்டவர்களை எல்லாம், குற்றச்சாட்டுகள் புரிந்தவர்களை எல்லாம், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்னமோ அப்போ அதுல சிஎம்க்கு இருக்கிற ஒரு சந்தோஷம், பூரிப்பு, அதைத்தான் விஜயும் பண்ணிட்டு இருக்காரு. விஜய்க்கு என்ன ஒரு டிக்கெட், ஒரே ஒண்ணுதான் கிடைச்சது அவருக்கு. அதுக்கு மேல யாரும் அந்த குப்பைகள் கூட அங்க யாரும் போய் ஒதுங்கல.
எல்லாம் வந்து அறிவாலய வாசலுக்கு போயிட்டாங்க. இல்ல இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து இந்த சர்வாதிகாரி ஆட்சி வந்து பண்றாரு, அதனாலதான் இந்த கட்சியில யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த மாற்று கட்சிக்கு வந்து சேர்றாங்கன்னு வந்து சொல்றாங்களே. யாரு? எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணனிடம் வந்து சர்வாதிகாரி போல யார் சொன்னா? ஓபிஎஸ் சொல்லியிருப்பார். யார் சொன்னா? செங்கோட்டையன் சொல்லியிருப்பார். யார் சொன்னா? வைத்திலிங்கம் சொல்லியிருப்பார். இவங்க எல்லாம் ஏன் சொல்றாங்க? அவங்க பண்ற என்ன அராஜகம் வேணாலும் பண்ணுவாங்க, தலைமையை எதிர்த்து என்ன வேணாலும் கேட்பாங்க, கட்சிக்கு என்ன துரோகம் வேணாலும் பண்ணுவாங்க, தலைமை கழகத்தையே அடித்து உடைப்பாங்க. அதாவது வாயில வந்ததையெல்லாம் பேசுவாங்க. சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு திமுகவின் மறைந்த தலைவரை போற்றி போற்றின்னு பாடுவீங்க, முதலமைச்சரை போற்றி போற்றின்னு புகழ் பாடுவீங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதிமுக தொண்டர் கம்மன் இருக்கணும், அதிமுக தொண்டர் அதே மாதிரி பொதுச் செயலாளரும் கம்மன் இருக்கணும், பேசாம இருக்கணும். எல்லாரும் நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, நீங்க வெளியில போவீங்க, என்ன வேணாலும் பேசுவீங்க, திருப்பி வர்றம்பீங்க, வாங்கய்யா வாங்கய்யான்னு சேர்த்திக்கணும். இது என்ன நியாயம்? இது என்ன அக்கிரமம்? இது கேட்பார் இல்லையா? அங்க தமிழ்நாட்டுல அதிமுக வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இன்னமும் தமிழ்நாடு உருப்பட வேண்டும் என்றால், தமிழ்நாட்டுக்கு மக்கள் வளம் பெற வேண்டும் என்றால் அதிமுக விட்டா, எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் விட்டா யாரும் கிடையாது. இபிஎஸ் மாடல் எல்லாமே இந்த திராவக மாடல்ல. என்ன டிராவிடியன் மாடல்? ஒரே வருஷத்துல 30,000 கோடி சம்பாதிக்கிறது டிராவிடியன் மாடலா? இப்ப 3,000 ரூபாய் கொடுத்துறீங்க, 3 மாசத்துக்கு சேர்த்து 5,000 ரூபாய் கொடுக்குறீங்க. சிரிப்பாங்கல்ல ஜனங்க வாங்கிக்கிட்டு. இந்த ஆளுக்கு எங்க போச்சு புத்தி? சாரி, நான் அன்பார்லிமெண்டரியா சொல்றேன், கொலைக்குயில் பேச்சு வழக்குல மக்கள் அப்படித்தான் பேசுவாங்க. போன வருஷம் நம்மளுக்கு கோடை காலம் இல்லையா, வெயில் இல்லையா, நமக்கு வந்து எதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே தர்றாரு? 28 மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? முதல்ல 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உரிமை தொகை தர்றேன்ட்டு, இப்ப என்ன திடீர்னு எல்லாம் சேர்த்தி அதையும் நகை வாங்குறதுக்கு பத்திரப்படுத்திக்கணுமா, அதை உடம்பு சொல்லி நான் பாத்துக்கணுமா, அதை பள்ளிகள் கல்வி செலவுக்கு யூஸ் பண்ணிக்கணுமா? எப்படி 5,000 ரூபாய் கொடுத்துட்டு போன முறை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு வந்து அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு வந்து சொல்லியிருந்தார். இப்ப அவரே வந்து 10,000 ரூபாய் வந்து கொடுக்கறாரு கருணை தொகை. சாத்தியம் இல்லைன்னு என்ன சொல்லி அவரே கொடுத்துட்டு தான் இருந்தாரு. கொரோனா காலகட்டத்திலையும், கஜா புயல் வந்த காலகட்டத்திலையும், வறட்சி நிலவிய காலகட்டத்திலையும், கடுமையான உட்கட்சி குழப்பங்கள், எல்லாரும் என்ன ஆகும் அதிமுக அப்படியே பங்கு போடலாம் என்று குரங்கு அப்பத்தை பிரித்ததை பங்கு போட்டதை போல போடுவதற்கு எல்லோரும் தயாராக இருந்த காலத்திலும் அசாத்தியமாக அந்த குரங்குகள் கையில் கட்சி கிடைக்காமல் அப்படியே பாதுகாத்தார். தாய்க்கோழி தன் குஞ்சுகளை பார்ப்பதை பாதுகாத்துக் கொள்வதை போல. அதே போல ஆட்சியையும் தன்னுடைய எப்படி சொன்னாரு தேசியம் ஸ்டாலின்? என்ன சொன்னாங்க? ஒரு வாரத்துல போயிடும், ஒரு மாசத்துல போயிடும், ஒரு வருஷத்துல போயிடும், ஒரு கட்டத்துல அவருக்கே இனி முடியாது போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அவங்களாம் எல்லாம் பலவீனமானதாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள். நான் தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதுமாக முடித்து, நல்ல பெயரோடு முடித்து, மக்கள் எவ்வளவு அமைதியா இருந்தாங்க. தமிழ்நாடு ஏதாவது குழப்பம் இருந்ததா? அவ்வளோ பெரிய கொரோனா சமயத்துல கூட எங்கள் பொதுச் செயலாளரான எடப்பாடியாருடைய ஆட்சி காலம் அமைதியா இருந்தது இல்ல. எல்லாருக்கும் படிக்கவே முடியல, எல்லாம் ஆன்லைன்ல படிச்சாங்க பசங்க. அந்த சிரமத்தை உணர்ந்து எல்லாருக்கும் பாஸ் போட்டாரு, ஆல் பாஸ். பசங்க எல்லாம் ஹாப்பி. இப்ப இன்னைக்கு தாவேகாவுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்கள்ல 3/4 பேர் பாஸ் ஆயிருந்தாங்கன்னா அது எங்க அண்ணன் போட்ட உத்தரவுலையா இருக்கும். எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்கள் எடப்பாடியார் போட்ட உத்தரவுல அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இது என்ன? அவர் அன்னைக்கு ஆல் பாஸ் போடாம இருந்தா இந்த மாதிரியான ஆட்கள் வந்திருக்க மாட்டாங்க. அதில் ஆல் பாஸ் போட்டதுக்கும் இந்த ஆட்கள் வந்ததுக்கும் வேற. அவங்க எல்லாம் அதுல மேல படிச்சு அதுக்கப்புறம் நல்லா படிச்சவங்க மேல போயிருப்பாங்க. அந்த லெவல்லயே நின்னுகிட்டு அப்படியே இருந்தவங்க எல்லாம் இன்னும் விசிலடிக்கிற அந்த கூட்டம் விசிலடிச்சுக்கிட்டே இருக்கும். இல்ல நான் மேல மேல படிச்சு கூட அந்த மனோநிலை மாறாத, அந்த அறிவு அரசியல் முதிர்ச்சி இல்லாதவங்க இன்னும் விசிலடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு அது பெரிய அளவுல அது ரீச் ஆகாது. நீங்க எல்லாம் கட்டமைப்பதை போல இல்ல அவர்கள் கட்டமைப்பதை போல 30% எல்லாம் சாத்தியமே இல்லை. வேண்டுமென்றால் சில பகுதிகளில் கொஞ்சம் அதிகம் வரலாம். இதே கிராமங்கள்ல ஒரு அதான் சொல்றேனே, தமிழ்நாட்டை நினைச்சு பாக்குறவங்க யார் இவ்வளவு காலம் தமிழ்நாட்டுக்கு அதிக திட்டங்களை கொடுத்தது? திட்டங்கள் அப்படின்னாலே அதிமுக தாங்க. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும். ஊழல் அப்படின்னா அது திமுகங்க. அவங்க அப்பா காலத்துல இருந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய 2 ஆண்டு காலமும் பொற்காலம். அப்பெல்லாம் அங்க கஜானால பணம் ரொம்ப கம்மி. அதுலயே அவர் தான் என்ன நினைச்சாரோ இந்த தமிழ்நாடுன்னு பெயர் மாத்துனது, நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா 1 படி 3 ரூபாயின்னு கொடுத்தது, அதுலயும் நினைச்சதை செய்ய முடியலனாலும் அவரால் இயன்றதை செஞ்சாரு. நல்லவங்க டக்குன்னு போயிட்டாரு. அதற்கு பிறகு வந்த
திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் திமுக அல்ல. மு.க. ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தின் திமுக, இன்று உதயநிதியுடைய திமுக. என்ன தெரியும் உங்களுக்குலாம்? உதயநிதியும் விஜயையும் ஒரே தரத்தில் வைத்து தான் நான் பாக்குறேன். அவங்களுடைய பிஹேவியர்ஸ், ஒழுக்கமின்மை, அவர்களுடைய எல்லாமே, அதாவது ஒரு அடுத்த மக்களை பத்திய நலமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப செல்வ செழிப்புல வளர்ந்தவங்க, கஷ்டப்படுறவங்க மக்களை. இப்போ தலைவர் அம்மா எல்லாம் நல்ல வசதியோட அவங்க இருந்த காலமா இருந்தாலும் சிறு வயதுல பட்ட சிரமங்கள், அதுல வந்து அவங்களுக்கு தலைவருக்கெல்லாம் அந்த பசி துன்பம், பசி கொடுமையெல்லாம் அவர் அனுபவிச்சதுனால அது கடைசி வரைக்கும் அவருக்கு மனசுக்குள்ள இருந்திருக்கு. அதனாலதான் சத்துணவு திட்டம், சத்துணவு தந்த சரித்திர நாயகன் இன்னைக்கும் நிக்கிறார். அம்மாவுக்கும் அம்மா உணவகம் மாதிரியான பல திட்டங்கள் ஏழைகளுடைய பிரச்சனைகள் புரிஞ்சதுனால. இப்போ அரசு பள்ளியில எல்லாம் பாருங்களேன், அரசு பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேக் எடுத்து கொடுக்கறது, செருப்பு எல்லாம் போய் கொடுப்பாங்களா? தலைவர் கூட கொடுத்தாரு. செருப்பு போட முடியாத தமிழகத்துல நிலை இருந்திருக்குதுங்க 77 80 அந்த 80 காலகட்டத்துல. நினைச்சா நம்மளால இன்னைக்கு நம்பவே முடியாது. உங்களாலாம் நீங்க எல்லாம் சிறு வயது இளைஞர்கள், உங்களுக்கு எல்லாம் நம்ப கூட முடியாது. அரிசி சாப்பாடு பெரிய விஷயமா இருந்ததுங்க. ஏன் சத்துணவு அவ்வளவு பெருசாச்சு? பெருந்தலைவர் காமராசர் முதல்ல கொண்டு வந்தார் மதிய உணவை. ஆனா அது வந்து கோதுமை, அதுலயும் ரிஜெக்டட் கோதுமை மாதிரி அங்க அமெரிக்கால இருந்து வேண்டாத போட்டதையெல்லாம் அதை போட்டு அதுக்கு வந்திருக்காங்க. குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கும். எவ்வளவு வறுமையில இருந்து அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு தூரம் மக்கள் ஏன் அதிமுக பின்னாடி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்னாடி அப்படியே அணிவகுத்து நின்னாங்க. இவங்க பண்ண அசாத்தியமான ஊழல். இன்னைக்கு அதே வழியத்தான் மு.க. ஸ்டாலின் சிஎம் பின்பற்றிட்டு இருக்கார். எங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா வழியத்தான் எங்கள் எடப்பாடியார் இப்பொழுதும் பின்பற்றிட்டு இருக்கார். எங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் ஸ்டேட் நல்லா இருக்கணும், தமிழகம் நல்லா இருக்கணும், அதுல குறிப்பா சாமானிய மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். நீங்க நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். செருப்பு எல்லாம் கொடுக்கணுமா, ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதுக்கெல்லாம் இது அல்ல. அதை பார்க்காத குழந்தை எவ்வளவு பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கிராமத்துல வளர்ந்துருந்தீங்கன்னா தெரியும். அது வாங்கி கொடுக்க அம்மா அப்பாவுக்கு வசதி இருக்காது. இப்போ வசதியானவர்கள் அப்படிங்கிற எதுக்கு தெரியுமா? இந்த மிக்சி ஃபேன், மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் கொடுத்தது, ஃபேன் எல்லாம். ஒரு வசதியான குடும்பம், வாழ்க்கை தரம் அப்படிங்கிற எதை வச்சு நம்ம நிரூபிக்கிறோம்? அவங்களோட வீடு, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள். ஒரு வெயில்னா ஒரு ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, ஒரு கான்கிரீட் கட்டடம் இருக்கு, ஒரு சேஃபா ஒரு வண்டி இருக்கு. இதுதானே ஒரு கார் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை தரும், பெரிய கார் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பணக்காரங்க, பெரிய வீடு வச்சு அப்படித்தானே பார்ப்போம். குறைந்தபட்ச உணவு, உடை, இருப்பிடம் இங்க எல்லா மனிதருக்கும் கிடைக்கணும். அதை அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியார் வரைக்கும் செஞ்சாங்க. திமுக என்ன பண்றாங்கன்னு சொல்லிடுங்க. பணக்காரங்களுக்கு அதுவும் இப்ப வர வர இப்ப ஆஃப் லேட்டா 2006க்கு பிறகு திமுக வந்து அந்த பெரும் பணக்காரர்னா கொஞ்சம் பணக்காரங்க இல்ல, பெரும் பணக்காரர்களை மட்டுமே குறி வச்சு ஆட்சி நடத்துறாங்க. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடியவர்கள் அந்த அமைச்சர்களோ இல்ல மாவட்ட நிர்வாகிகளோ, அவங்க ஒரு செட், ஒரு குரூப். இன்னொன்று, இவர்கள் சம்பாதித்த பணத்தை பினாமிகளாக இதை கொண்டு போய் பல்வேறு இடங்கள்ல முதலீடு பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் லாபத்தை பெருக்கி கொடுக்கக்கூடியவர்கள். அவங்க பணத்தோடு சேர்ந்து தாங்களும் வளரக்கூடியவர்கள். இவங்களை மட்டும்தான் திமுக வளர்த்தோடு. கீழே கொடி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த திமுக உடன்பிறப்பு இப்படியேதான் இருக்கு. இப்ப இன்னும் போதா குறைக்கு அதிமுக இருந்து வந்தவங்களையே ஒரு 30 பேருக்கு மேல பெரிய அளவுல கீழே தொண்டர்கள் யாரும் போகல. இப்படி பர்சனல் வெஞ்சன்ஸ்ல எல்லாமே தனிப்பட்ட ஒரு அழுக்காறு, பொறாமை. நம்ம கூட இருந்தவரு இன்னைக்கு இவ்வளவு பெரிய அது வந்துட்டாரு. இப்போ நினைச்சு பாருங்க, ஓபிஎஸ்க்கு எல்லாம் என்னவா இருக்க முடியும், செங்கோட்டையனுக்கு என்னவா இருக்க முடியும்? வாயில வந்ததையெல்லாம் சொல்றாங்க.
எங்களுக்கு உள்ள உண்மை புரியுறவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க போனா பரவாயில்ல, அதுக்காக இப்படி ஒரு பொய்ய பேசாதீங்க. இல்ல இப்ப வெளியே வரவங்க சொல்றது என்னன்னா, முன்னாடி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் கட்சி வந்து எல்லாருக்குமான ஒரு கட்சியா எம்ஜிஆர் அம்மா இருக்கிறப்போ இவங்க வாயை திறந்து பேசினாங்க, எதிர்த்து தலைமையை எதிர்த்து பேசினாங்க, இப்படி எல்லாம் வந்து தலைமை கழகத்தையே அடிச்சு உடைச்சாங்க, மனமோட போக்கில எல்லாம் போனாங்க, அதை அவங்க விட்டாங்க. இது என்ன கம்பக்கு, இது என்ன கதையா இருக்கு? அவ்வளவுதான். அடுத்த நொடி நினைச்சு பாக்குறாங்கனாலே அடுத்த ஓலை வந்துரும். நினைச்சு பார்த்தாலே மனசுக்குள்ள அந்த நினைவு எழும்புதுனாலே வந்துரும். அதை மீறி பெரிய தலைவர்கள், அதாவது சொல்லுவாங்க, அந்த அன்றைய காலகட்டத்தில் எஸ் டி சோமசுந்தரம் போன்றவர்கள்லாம் அவங்க வெளியில போனாங்க, பெருசா சோபிக்க முடியல, அவரெல்லாம் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டார். இப்போ ஓபிஎஸ்க்கோ அல்லது செங்கோட்டையனுக்கோ முகமறிந்தவர்கள் இல்லைன்னு சொல்லல. இப்ப நிறைய பேர் வந்து முகமே இல்லாதவங்க எல்லாம் போயிருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம பெரிய ஒரு ஆதரவே இல்லாதவங்க எல்லாம் போயிருக்காங்க, அதை பத்தி இல்ல. இவங்களுக்கெல்லாம் அந்த முகமறிந்தவர்கள், அந்த முகமறிகிற ஒரு வாய்ப்பு யாரால கிடைச்சது? ஏடிஎம்கே தானே கிடைச்சது. ரெட்டையில தானே உங்களுக்கு எடுத்து கொடுத்து அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது. தனிப்பட்ட முறையில ஓ பன்னீர்செல்வம் யாரு? பேச்சுமுத்துன்னு சொல்லுவாங்க நினைக்கிறவரை அரசியலுக்காக மாத்திட்டார். ஒரு டீ கடைக்காரர், தப்பா சொல்லல, டீ கடை வச்சு நல்லா நடத்தி நல்லா இருக்கும். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரே ஒரு டீக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கு. என்னன்னு தெரியல, நம்ம ஊர்ல டீக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்படி அதை தப்பா சொல்லல. ஆனா அன்று என்ன மனநிலையில் இருந்தீர்களோ அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. ஏதாவது ஒரு பதவி, யாராவது வந்து முதலமைச்சரா இருந்துட்டு போய் துணை முதலமைச்சரா அப்படி சேருவாங்களா? வீட்டு வசதி துறை கேட்டு வாங்கினாராம், அதுல இன்கம் அதிகம் போல இருக்கு. உங்களுடைய ஒரு எண்ணம், உங்களுடைய அந்த ஒரு வேட்கை அல்லது விருப்பம், உங்களுக்கு பணம் ஒன்றுதான் இருக்கு. தலைமை பண்புங்கிறது வேற. என்ன வந்தாலும் உறுதியா நிக்கணும். தன் கையில கிடைச்ச அந்த பொறுப்பை கட்சிக்காக, தொண்டர்களுக்காக, மக்களுக்காக பயன்படுத்தணும். அதனால இபிஎஸ் நிக்கிறார். இன்னைக்கு இபிஎஸ் மாடல் அப்படின்னு நம்ம இவ்வளவு பெருமையா சொல்றோம்னா எனக்கெல்லாம் பெருமையா இருக்கு. ஒரு கிராமத்து விவசாயி, உண்மையான விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவர், ஒரு எளிய மனிதர். எல்லா இடத்துலயும் நாங்க சொல்றது நம்மில் ஒருவர் நமக்கான தலைவர். நான் பெருமையா அதைத்தான் சொல்வேன். தொண்டர்கள்ட்ட தொண்டரா இருந்து அப்படியே படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு பொதுச் செயலாளரா, முன்னாள் முதலமைச்சரா, இந்நாள் எதிர்கட்சி தலைவரா, நாளைய முதல்வரா அந்த நிலைமைக்கு இருக்காரு. நீங்க ஆத்திரப்பட்டு என்ன பண்றது? உங்க கையில ஒரு கிடைக்குது. நீங்க அப்போ அம்மா 72 தினங்கள் மருத்துவ அதுல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு வந்து உண்மையிலேயே அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க நினைச்சிருந்தா கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு உத்தரவுல, ஒரு போன் கால்ல, ஒரு அழைப்புல டிஜிபியும் மத்தவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்களா? செய்யல, பயந்துகிட்டு இருந்தீங்க இல்லையா? ஏதோ ஒண்ணு உங்களை தடுத்திருக்கு. இல்ல தெரிஞ்சு சொல்லலையா? நீங்க 90% சொல்லல, நான் 10% தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி தர்ம யுத்தத்தப்ப சொன்னீங்களே. புரியுது. அப்ப அந்த 90% என்ன? யாரை ஏமாத்துறீங்க? இது வந்து செங்கோட்டையன் அவர்களும் அப்படித்தான். அவங்களெல்லாம் வந்து மிக மோசமான குற்றச்சாட்டுகளில் ஒரு அருவருக்கத்தக்க குற்றச்சாட்டுகள்ல சொந்த குடும்பமே, ஆனா சரியான இடத்துக்கு தான் போயிருக்காரு. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பரவாயில்லையே, இனத்தோடு சேருங்கிறது சரியா இருக்கு. நேத்து 2-3 தினங்களாக விஜய் பத்தி வரக்கூடிய அவங்க சொந்த மனைவி குமரி இருக்காங்க பாருங்க, பையன் எல்லாம். அப்போ அதை பாக்குறப்ப எனக்கு அதான் தோணுச்சு, பரவாயில்ல, கரெக்டா தான் போய் சேர்ந்திருக்காரு. இந்த அளவுக்கு நம்ம தனிப்பட்ட இது என்ன தனிப்பட்டது? பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன தனிப்பட்டது? அது நீங்கெல்லாம் அப்படி, இது என்ன நியாயம்னு எனக்கு புரியல. தனிப்பட்டது கிடையாது. நீங்க வெறும் ஆக்டரா இருந்தா நாங்க அப்ப கூட கிசுகிசு எழுதுவாங்க, நம்ம அதை பேசத்தான் செய்வாங்க. பொது வெளியில யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றது அட்ராஷியஸ், தப்பு. நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு வந்துட்டு உங்க வீட்டுல நீங்க கண்டபடி நடப்பீங்க, எல்லாம் அதுவும் வருது வெளியில. எல்லா டிவிலையும், எல்லா யூடியூப்லயும், எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் இதையே நாங்க பாக்குறோம், பேஸ்புக்லயும். ஏன் பேசக்கூடாது? பேசக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. வந்து நம்ம வந்து தவறா சொல்லிடக்கூடாது.
அதாவது இல்லாததை இட்டுக்கட்டி பர்சனலா தப்பா சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தா தாவேகா தம்பிகள்லாம் இந்த மாதிரி எதிர்கருத்து சொல்றவங்கள பத்தி கண்டபடி எழுதுறாங்களாமே கமெண்ட்ஸ்ல. அதையெல்லாம் நான் பாக்குறது இல்ல. அது பண்றது நியாயமா? பேசுறவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்க, எவ்வளவு எதிர்ப்புகளை எவ்வளவு உண்மையா ஒழுக்கமா இருந்து சமாளிக்கிறாங்கன்னு கூட தெரியாம, பேசுறவங்களுடைய ஒரு நேர்மையும் உண்மையும் புரியாம நீங்க கண்டபடியா என்னென்னமோ எழுதுறீங்களே. ஆண்களா இருந்தா அம்மா, உங்களுக்கு எல்லாம் அம்மாவை பத்தி பேசுறதுதான். உங்க அம்மாவும் பெண்ணு இல்லையா? உன் கூட பிறந்தவன் இல்லையா? உன் மனைவி பெண்ணு, மனைவி கூட அடுத்து விட்டு பொண்ணு விட்டுருவீங்க. உன் பெண், உன்னை பெத்த பொண்ணு, நீ உன் கூட பிறந்தது, உன்னை பெத்த அம்மா, இவங்க எல்லாம் உனக்கு முக்கியம் இல்லையா? நீ அப்படித்தான் எழுதுறீங்க. திமுகல என்னதெல்லாம் பண்றாங்களோ அப்படியே தாவேகால பண்றாங்க. நேத்து வந்த பசங்க இந்த அரசியலை தான் அவங்களுக்கு முன்னெடுக்க முடியுது. ஒரு சித்தாந்தம் இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? என்ன சொல்ல வரோம்னா, 10 வருஷம் அண்ணா திமுக ஆட்சி பண்ணுச்சு. பிரமாதமான ஆட்சியை தான் கொடுத்தோம். இருந்தாலும் மக்களுக்கு ஒரு சலிப்பு தட்டுது. 10 வருஷமா இருந்துட்டாங்க. அப்புறம் அங்கே ஒன்று இங்க ஒன்றுமாக சில கோபமான விஷயங்கள் நடக்கும். அப்ப எல்லாருக்குமே ஆட்சி மாற்றணும்னு அந்த டைம்ல நம்ம சீரியல் ஆக்டர், நம்ம எக்ஸ் சீரியல் ஆக்டர் சிஎம் இருக்காரே, சிஎம் ஸ்டாலின், சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு பரிதாபமா மக்களே மக்களேன்னு நான் இதை பண்றேன் அதை பண்றேன். பாருங்க, இது மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அடேங்கப்பா 67 இது வாக்குறுதி, அது செய்யாததே. அதான் சொன்னேன், 525 வாக்குறுதிகள்ல 500 தடவை நான் இல்ல இதை பண்ணீங்களான்னு கேட்கணும். அப்படி நம்ம கேட்கணும்னு ஆரம்பிச்சா, வேங்கை வயல் சம்பவத்தில இருந்து ஒரு பட்டியலினத்தவர்கள் வாழும் பகுதியில் குடிநீரில் மலம் கலந்து இன்னும் எதுக்கு தொல் திரும்ப அவங்களோட இருக்கார். இதை விட உங்களுக்கு ஒரு 2-3 MP MLAவும் முக்கியமா? உங்க மக்களை தூண்டி விடுறீங்க தவறா. ஆனா நீங்க இத கேட்கறது இல்லையா? ஏன் கூட்டணி கட்சியா இருந்தா தான் என்ன கேட்கறது? போய் தன்னுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது இப்படி நடக்க கூடாதுன்னு. ஒரு பட்டியலினத்து சகோதரர் MLAவா இருந்தா அவருக்கு ஈக்குவல் சேர் போட்டு உட்கார வைக்காம நிறுத்தி பேச நமக்கு பார்த்தா கஷ்டமா இருக்குங்க. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கேட்கறதுக்கு ஆள் இல்ல. யார் கேட்கறது? கேட்க வேண்டியவங்க எல்லாம் ஒரே கூட்டணி தர்மம். இப்ப நீங்க சொன்னீங்களே பர்சனலா பேசக்கூடாது. பர்சனலா பேசலாம்ப்பா, தாராளமா பேசலாம். ஆட்சி பண்றேன், நான் முதலமைச்சர் ஆவறேன்னு வந்தா கண்டிப்பா பேசலாம். எல்லா ரைட்ஸும் இருக்கு. அது வெளியில வராமையாவது இருந்திருக்கணும். உங்களுக்குள்ள வச்சுக்கிற கெப்பாசிட்டி இருந்திருக்கணும். நான் எப்படி வேணாலும் இருப்பேன், எனக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்கங்கிறது அகங்காரத்தின் உச்சம். ஒரு அறிவு இல்ல, ஒரு கருணை இல்ல, ஒன்ன பத்தி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண தெரியாது. அந்த 10 வருடங்கள் இருந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனப்போக்கு கொஞ்சம் வரும். அந்த டைம்ல இவர் வேற இத்தனை வாக்குறுதி, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், அதை பண்றேன், இதை பண்ணி நீட்டை ஒழிச்சே விடுவோம், எய்ம்ஸை கொண்டே வந்துருவோம், உங்களுக்கு இந்த ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்துடுறோம், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உங்களுக்கு உரிய நிவாரணங்களை ஓய்வூதியங்களை கொடுக்குறோம், செவிலியர்களுக்கு உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணிடுறோம், இடைநிலை ஆசிரியர்களை உங்களையும் பர்மனன்ட் பண்ணிடுறோம், கேட்கிற சம்பளத்தை எல்லாம் கொடுத்துடுறோம். 1-2 பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்விக்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, கூட்டுறவு சங்கங்கள்ல அத்தனை சொல்லிட்டு எடுத்தா வரிசையா இருக்கும். நான் படிக்கட்டுமா? படிங்க. அவ்வளவும் வேங்கை வயல் சம்பவத்தை பத்தி உங்கள்கிட்ட சொன்னேன். சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டு இருக்கு. இதற்கு பிறகும் சிஎம் ஸ்டாலினுக்கு தானும் தன் கட்சியும் ஆட்சிக்கு வரணும்னு ஆசையா? 9 பேர் கொண்ட ஒரு கும்பல் 6 பேரை வெட்டி இருக்கு, 2 பேர் இறந்து போயிட்டாங்க. என்னத்துக்கு? காரணமே இல்லாம அவங்க பாட்டுக்கு. அதுல பட்டியல் எடுத்தவர் ஒருத்தர் நார்த் இந்தியன், உட்காந்து கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க, நடந்து சாலையில போயிட்டு இருக்கிறவங்கள இந்த இங்கிலீஷ் சினிமால வரும். அது அமெரிக்கால சொல்லுவாங்க, சில பைசங்க வந்தாங்க உடனே சுட்டாங்க, உள்ள ஒரு சர்ச்சுக்குள்ள போனாங்க, கடகடன்னு சுட்டாங்க, ஸ்கூலுக்குள்ள போனாங்க சுட்டாங்க, அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு பயங்கரம் நடந்திருக்கு. சிஎம் அதை பத்தி ஏதாவது அறிக்கை விட்டாரா? என்ன காரணம்? போதை பழக்கம். அப்பதான் திருத்தணி பக்கத்துல ஒண்ணு பாத்தீங்கல்ல, ட்ரெயின்ல இருந்து ஒருத்தரை வடமாநில இளைஞரை இழுத்து போட்டு ஒரு 4 பேர் அடிச்சு, அதோட பரவாயில்ல, அடிச்சது மட்டுமல்ல கொடூரமான தாக்குதல், அதோட அத வீடியோ எடுத்து இன்ஸ்டால போட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருமே
ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமைட்டாங்க, போதை மாத்திரைகளுக்கு. அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய காவல்துறை தூங்கிட்டு இருக்கு. டிஜிபியே இன்னும் போடல. ஏன் நீ உங்களால பெர்மனன்ட் டிஜிபி போட மாட்டேங்கிறீங்க? யூபிஎஸ்சி 3 பேரை நீங்க அனுப்பிச்ச லிஸ்ட்ல இருந்து தானே 3 பேரை அனுப்பிச்சாங்க. யாருக்கு உரிய ஒரு சீனியாரிட்டி இருக்குதோ, யாருக்கு தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள போட வேண்டியது தானே. ஏன் அவங்களே அபய்குமார் சிங் வேணும், இல்லைன்னா வெங்கட்ராமன் வேணும்? என்ன, எதுக்கு? ஒரு ஒரு ரூல் இல்லையா? எதடு கவர்னரை கண்டுபிடி பேச வேண்டியது, எதடு பிஜேபி கண்டுபிடி பேச வேண்டியது. ஆனா உங்களுக்கு பிரச்சனைனா ஓடி போய் அது என்ன பண்ணுவீங்களோ திரைமறைவுல கால் விழுவ வேண்டியது. ஆனா எங்களை நாங்க கால் விழுறோம். அதிமுக தான் பிஜேபி கூட அப்படி ஒரு அடிமையாக இருக்கிறது. உண்மையான அடிமை கூட்டம் திமுக. உண்மையிலேயே அடிமைகள் திமுகவினர் தான், நாங்கல்ல. நாங்க எதுக்காக தேவையில்லாம போய் அப்படி பாத்துக்கிட்டு இருந்தோமா? அமித்ஷா கட்டளை இட்டு விட்டாராம், அப்படியே அழுத்தம் கொடுத்தாராம், போடுறாங்க ஒரு பத்திரிகையில. பாக்கலாம் என்ன வருதுன்னு. ஒவ்வொன்னையும் அடிச்சு சமாளிச்ச எங்க அண்ணன் இதையும் சமாளிப்பாங்க எங்க பொதுச் செயலாளர். ஒவ்வொன்னையா ஜெயிச்சு 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 இன்னைக்கு அதிமுகல களைகளே இல்ல, அப்படி கிளீனா இருக்கு வாட்டர். அப்படி ஒரு நிலை கொண்டு வந்துட்டாரு அதிமுகவை. தேவையற்றது எல்லாம் விளக்கி களை எல்லாம் போக்கி அது மாதிரி ஆட்சி அமைப்பார். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இப்போ இன்னும் சட்டம் ஒழுங்கு பத்தி பேசணும்னா, கிருஷ்ணகிரியில 2.5 வயது குழந்தையை பாலியல் நினைச்சு பாருங்க, 2.5 வயசு பெண் குழந்தைய வன்புணர்வு பண்ணி கொன்னும் போட்டிருக்கான். அது திமுக நிர்வாகி. இப்ப இதுலயும் இந்த 9 பேரை பாத்தீங்கன்னா திமுக ஆட்களா தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெய்வ செயல்னு குடியாத்தம், திமுக நிர்வாகி. திமுக நிர்வாகிகளுக்கு விருந்தாக்க இந்த வார்த்தை வேற வருது எல்லாத்துலயும். அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது யார் அந்த சார்? ஊருக்கே தெரியும். அந்த குற்றச்செயலை புரிந்தவனும் திமுக நிர்வாகி, அந்த சாரும் திமுக முக்கியமான ஆள். அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். முதலமைச்சர் வாய் திறந்தாரா? வாய் கிழிய கிழிய அதிமுகவை எங்கள் பொதுச் செயலாளரையும் கண்டபடி எங்க கட்சியும் பேசுறீங்களே, இனி பேசுறீங்கன்னா நாங்களும் பேசுவோம். என்னமோ புனிதராயிட்டு மாதிரி. நீங்க யாருன்னு தெரியாதா? We know about you. We all know. Fast மறந்துட்டீங்க. பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அமைதியா எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அந்த கண்ணியத்தோட இருந்துக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு கட்டணம், சொத்து வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு. குப்பை கூட வரி போடுவாங்களா? கொடுங்கோல் ஆட்சி இல்லாம இது என்ன ஆட்சி? மின்சார கட்டணம் 2-3 முறை அதிகம். பால் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களான பால், சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் எல்லா விலை உயர்வு. இப்ப இதையெல்லாம் போட்டு, அது இல்லாம இந்த விலைவாசி உயர்வை மட்டும் 5 வருஷத்துல இவ்வளவு அதிகமானதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு குடும்பத்துக்கு 4-5 பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு 24 லட்சம் ரூபாய் நம்ம அதிகமா செலவு பண்ணியிருக்கோம். பார்த்தா உங்களுக்கு சாதாரணமா இருக்கும். இது ஒரு கணக்கே போட்டு எங்கள் கட்சி விடியா ஆட்சி உங்க வீட்டு பில்லே சாட்சின்னு ஒரு இதே அனுப்பிச்சிருந்தாங்க. அது சயின்டிபிக்கா அது வந்து நிரூபிக்க, அதாவது ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டா எல்லாம் பார்த்து எடுத்து போட்டிருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் நிறுத்திட்டீங்க. அதிமுக ஆட்சியில என்னவெல்லாம் தொடர்ந்து வழங்கப்பட்டதோ எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்க. லேப்டாப் கொடுக்கல, சைக்கிள் கொடுக்கல, ஆடு மாடு கோழிகள் கொடுக்கல, ஸ்கூட்டிக்கான பணம் கொடுக்கல, வீடு கட்டுறதுக்கு அத்தனை வீடு. இப்ப எல்லாம் கடைசியிலங்க. இப்ப போய் அதை பண்ணும், எல்லாம் வெறும் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறது மட்டும்தான். அங்க போய் பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கும்னே தெரியாது. எல்லாமே ஒரு விளம்பரத்துக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஆட்சியாக இவருடைய ஆட்சி இருக்கு. அது வகையில பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நஷ்டங்கள் இதெல்லாம் 5 வருஷத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போட்டு பார்த்தா 32,75,600 ரூபாய் ஒவ்வொரு தமிழ் குடும்பத்துக்கும் இந்த 5 வருடத்துக்கான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நஷ்டம். உங்களுக்கு வர வேண்டியது வரல, உங்களுக்கு விலைவாசி உயர்வுனால எல்லாத்தையும் விலை அதிகப்படுத்துறதுனால வந்த நஷ்டம் எல்லாம் சேர்ந்து 1 அல்ல 2 அல்ல 32 lakhs 32,75,600 ரூபாய். 3,000 ரூபாய் கொடுத்துட்டா சரியா போச்சா? கடைசி மாசம் வந்து 5,000 ரூபாய் கொடுத்துட்டா சரியா போச்சா? மக்கள் கேட்க மாட்டாங்களா? இதை சொல்லணுமா வேண்டாமா? இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை மீடியாக்கள் வாய மூடிடுறது. இப்ப நம்ம பேசணும்னா நம்மளோட வியூஷிப்பே வராம கட் பண்றது, அதெல்லாம் மட்டும் செலவு பண்ணி இப்போ ஒவ்வொரு தினமும் பத்திரிகைகளில் அந்த 10 நாட்களாக முதல் பக்கம் கடைசி பக்கம்
முழு பக்க விளம்பரம் அரசு செலவுல. நீங்க உங்க கட்சியோட செலவுல பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட நம்ம பரவாயில்லன்னு விடலாம். இது வந்து அரசாங்க செலவுல, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுடைய செலவுல. இது எத்தனை கோடி ஆகும்? முன்னணி செய்தித்தாள்கள்ல, ஆங்கில தினசரிகள்லயும் 2 பக்கமும் வருது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய் கட்டணும். கிட்டத்தட்ட பல கோடிகளை இதுக்கு வாரி அரைக்கிறீங்க. ஏற்கனவே கஜானால சம்பளமோட பணம் இல்லைங்கிறீங்க. டீச்சர்ஸ் கேட்டா யார் கேட்டாலும் ஒரு சம்பளத்தை உயர்த்த முடியலங்கிறீங்க. பணம் இல்ல. எதுக்கெடு பிஜேபி அரசு தரல, மத்திய அரசு தரல. இது நீங்க வந்து காங்கிரஸோட ஒட்டி உறவாடிட்டு இருக்கீங்களே, என்னதுல என்னென்ன பாலிசி? நீங்க முதல்ல சொன்னீங்க நீங்க பிஜேபியோட உறவு வச்சிருக்கீங்க. ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தா? நீட்டை யார் கொண்டு வந்தா? கச்சத்தீவை யாரு தாருவாத்தா? 1.5 லட்சம் தமிழ் சொந்தங்களை ஒரு 15 நாள்ல கொன்று குவித்தது யாரு? இந்திய அமைதிப்படை ராஜீவ்காந்தி இருந்தப்போ யார் கூட இருந்தது? சாட்சாத் மு க ஸ்டாலினுடைய அப்பா. வாய திறக்கலையே. 2.5 hours யாராவது காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கும் மத்தியான லஞ்சுக்கு இடையில ஒரு உண்ணாவிரதம் நடத்துவாங்களா? தம்பி, இந்த தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியல. நீங்க எல்லாம் சின்னவங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கு மேல படிக்கிறதுக்கு கூகுள்ல கூட சர்ச் பண்ணா தெரியாத அளவுக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு இணையத்துல அவங்களுடைய ஒரு இந்த மாதிரியான ஒரு கன்னிங்னஸ் அப்படி காட்டுறாங்க. அதுக்கு பல கோடிகளை வாரி இறைக்கிறாங்க. அதுவும் கவர்மெண்ட் செலவான்னு தெரியல. அக்கிரமம் நடந்து கொண்டிருப்பது, அக்கிரமம். அதனால தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் வாக்களிப்பாங்கன்னு நான் நிச்சயமா நினைக்கிறேன். எல்லா மக்கள் நினைச்சிட்டாங்க 10 வருஷம் பாவம் சட்டை கிழிச்சு விட்டுற அளவுக்கு இப்படி தெரியற அளவுக்கு வந்துட்டாரே, இதெல்லாம் அன்பார்லமெண்டரி. பட் இப்ப கோவம் வருது. அதனால இந்த சொல்லையெல்லாம் நான் சொல்லாடெல்லாம் இந்த திரியறதுங்கிறதெல்லாம் பேச்சு வழக்கு. பட் சொல்லணும், சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி ஒரு நிலையில் இருக்காரே பாவம், இவங்களுக்கு தான் இந்த தடவை டிஎம்கேக்கு போட்டு தான் பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் போட்டாங்க. 5 வருஷமா அனுபவிக்கிறாங்களா அந்த கஷ்டத்தை? தப்பா போட்டுட்டு தவறானவர்களை திருந்தி இருப்பார்கள் என்று நினைத்து ஏமாந்து மக்கள் போட்டு 5 வருடங்களாக படாத பாடு, கொடுங்கோல் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டிலனா. அதுவும் அறிவாளிகள் அதிகம் உள்ள, கருணையுள்ள மனது உள்ளவங்க அதிகமா, தர்ம நியாயத்தை ரொம்ப பின்பு, ஏழையா இருந்தா கூட தர்மமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட தமிழ் இனத்துல இதுல ஜாதி மதம் எல்லாம் கிடையாது. தமிழன் எல்லாரும் அப்படிப்பட்ட மனமுள்ள தமிழர்கள் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துல இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு மு க ஸ்டாலின். இப்ப மறுபடியும் 300 பையனை உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாத அத்துணை கெட்ட பழக்கங்களையும் கெட்ட நடவடிக்கைகளையும் அதே மாதிரி அறிவில்லாத தன்மையையும் இதையெல்லாம் உள்ள ஒருத்தரை கொண்டு வந்து புதுசா அதுவும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? என்ன ஆகும் தமிழ்நாடு? ப்ரூவன் லீடர், என்னுடைய லீடர். அம்மா இல்ல, எங்கள் தலைவர் இல்ல, அவங்களுடைய திரை வெளிச்சம் எங்க அண்ணனுக்கு கிடையாது. தெரிஞ்சிருந்தா முதல்லயே அவரை அந்த காலத்திலேயே அவர் நல்ல ஒரு ராஜாவா நடிக்க வச்சிருக்கலாம். அதுக்குரிய கம்பீரம் எங்க அண்ணனுக்கு உண்டு. வந்து அப்படி திரை வெளிச்சம், திரை புகழ் இல்லையே தவிர மற்றபடி எங்கள் தலைவரும் எங்கள் அம்மாவும் என்ன வழியை காட்டினார்களோ, மக்களுக்கான பணிகள் என்னவெல்லாம் செய்யணும்னு ஒரு ரூட் போட்டு கொடுத்துருக்காங்களோ, அது அப்படியே அதை விட அதிகமாக கூட இன்று உயிரோடு அவர்கள் இருந்தால் எங்கள் தம்பி அப்படின்னு பெருமைப்படத்தக்க வகையில அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி நடத்தினாரு, கட்சியை வழி நடத்தினாரு, இனிமேலும் தமிழ்நாட்டை நடத்துவார். ப்ரூவன் லீடர். அதான் இப்ப தமிழ் எங்களை எல்லாம் சொல்லுவாங்க ப்ரூவன் ஆர்டிஸ்ட். அதாவது ஏற்கனவே சில படங்கள்ல நடிச்சு ஒரு பாப்புலரா நல்லா பண்ணுவாங்க, எந்த ரோல் கொடுத்தாங்கன்னா அவங்களை ப்ரூவன் ஆர்டிஸ்ட். அதே மாதிரி டிவிலையும் நல்லா நியூஸ் படிப்பாங்க, நல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அப்படின்னா ப்ரூவன் ஆர்டிஸ்ட்னு பேரு. அப்படி ப்ரூவன் சிஎம்மாக தமிழ்நாட்டுல நல்லது பண்ணியிருக்காரு எங்க தலைவர்.
நம்ம இப்ப கடந்த முறை தேர்தலை வந்து அதிமுக தோத்ததுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படும் இந்த சிறுபான்மையர் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு வந்து கிடைக்கலன்னு சொன்னாங்க. இப்போ இந்த முறையும் வந்து பாஜக கூட கூட்டணி இருக்கிறதுனால அந்த சிறுபான்மையர் ஓட்டு வந்து வராதுன்னு வந்து சொல்றாங்க. பற்றாத குறைக்கு விஜய் அவர்கள் வந்து இருப்போம், இந்த சிறுபான்மையர் ஓட்டு வந்து விஜய்க்கும் அது வந்து ஸ்பிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. எப்படினாலும் ஜெயிக்கிறதுக்கு இந்த சிறுபான்மையர் ஓட்டு வந்து தேவைப்படும். அங்கங்க சில தொகுதிகள்ல நீங்க சொல்றத நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப எங்க ஊர் அரவக்குறிச்சியில ஒரு தொகுதியில ஒரு பல இடங்கள்ல வந்து பரவலாக சிறுபான்மையினர் இருக்காங்க, அவங்களுடைய ஓட்டு தேவை. ஆனா அம்மா இருந்தப்பவே கூட சிறுபான்மையர் ஓட்டு முழுக்க எங்களுக்கு வந்ததுன்னு சொல்ல முடியாது. திமுக வந்து எதுவுமே செய்யாமலே அவங்களை என்னமோ தாங்க அப்படியே அரவணைச்சு வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு மாயையில அவங்களை வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில பாரதிய ஜனதாவுடைய கொள்கையே இந்துத்துவா, இந்து சித்தாந்தம் அப்படிங்கிறப்போ நிச்சயமா சிறுபான்மையினருக்கு ஒரு அச்சுறுத்தல், பயம் இருக்கும். ஆனா அதுதான் அப்படின்னா பிஜேபி ரூல் தானே இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல தான் அதிக முஸ்லிம்ஸ், பீகார்ல, எம்பில அங்க எல்லாமே போட்டிருக்காங்களே. அங்க எல்லாமே தொடர்ந்து கண்டினியூஸா ஆட்சி அமைச்சுக்கிட்டே இருக்காரு யோகி ஆதித்யநாத், பிஜேபி. அப்படி பாக்குறப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்க, இந்த திமுகவுடைய கபட நாடகம், மாய்மாலம், பொய், அதுல வந்து மயங்கி போயிருக்காங்க அவங்க எல்லாம். அதனால இத வந்து எடப்பாடியார் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு நல்லது. இப்ப கூட பாருங்க, சிறுபான்மை மகளிருக்கு அண்ணன் தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் மகளிர் சுயது குழுல சிறு தொழில் கடனுதவி வழங்குற திட்டம் ஒண்ணு அறிவிச்சிருக்காரு. உலமாக்களுக்கு எல்லாம் 2000 ரூபாய் ஆக்கியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு, இப்ப நம்ம அறிவிச்சதை பார்த்துட்டு தான் சிஎம் ஸ்டாலின் மாத்தி 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 அப்படியே பதறாரு, பதைக்கிறாரு, அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு. காலையில ஒரு நிகழ்ச்சி, மத்தியானம் ஒரு நிகழ்ச்சி, சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி. இவ்வளவு நாள் அப்பாவும் பையனும் தூங்கிட்டு இருந்துட்டு படார்னு எந்திரிச்சு மாப்பிள்ள கீ கொடுத்துருப்பாரு. அப்படியே ஐயோ மாமா வந்துருச்சு எலெக்ஷன், சீக்கிரம் ஓடுங்க, உடனே கடன்னு எல்லா பக்கம். இதையும் தமிழ்நாட்டுல எல்லாம் 3000 கொடுங்க, 5000 கொடுங்க, 3200 கொடுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3500 கொடுங்க, முதியோருக்கு கொடுங்க, ஹாப்பி, எல்லாம் அக்கௌண்ட்ல விழுது. என் தமிழ் சகோதரர் குடும்பங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்குது, எல்லாம் ஓகேன்னு வாங்கிக்குவாங்க. அப்ப இவ்வளவு நாளா எங்கப்பா போனீங்க நினைப்பாங்க. இவ்வளவு நாளா இந்த முதல்வர் என்ன பண்ணாரு? 5 வருஷமா இருக்காரு ஆட்சியில, நினைக்க மாட்டாங்களா மக்கள்? என்ன அவ்வளவு தூரம் நீங்க கொடுக்குற 5000 ரூபாயில மயங்கி போயிருவீங்களா? மயங்கிடுவாங்களா? இப்ப அது வேற, எல்லா அமைச்சர்களும் அண்டா குண்டா பவுனி ஹாட் பேக் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களாம், எல்லா பக்கமும் வாங்கி வச்சுக்குவாங்க. ஜனங்க வாக்குகளை ரெட்டலைக்கு தான் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எடப்பாடியாரை விட்டா வேற யாருமே சரியான முதல்வர் இல்லை அப்படிங்கிறது. சசிகலா அவர்களும் வந்து ஒரு புதிய கட்சி வந்து தொடங்கி இருக்காங்களா மேம்? அதன் மூலமா அந்த சமுதாய மக்களோட ஓட்டும் வந்து பிரியும் இல்லமா? அதாவது இதெல்லாம் ஒரு கட்டமைக்கப்படுற அந்த நரேட்டிவ்ல ஒண்ணுங்க தம்பி. முக்குளத்தோருடைய தன்னிகரலோ தலைவியா திருமதி சசிகலா நடராஜன், அப்படி நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் இவங்க எல்லாம் தான் முக்குளத்து மக்களுக்கு, அதுவும் அந்த போன எலெக்ஷன் அப்போ வந்து நிறைய பேர் அப்பத்தான் வந்ததுனால சில ஒரு பொய் பிரச்சாரங்கள்லாம் சொல்றப்போ அது அவங்களுக்கு நினைச்சிருக்கலாம் கொஞ்சம் பேரு. இப்போ டிடிவி தினகரன் எங்களோட இருக்காரு, அவரும் அங்க முகம் அறியப்பட்ட ஒரு நபர் தான். அதனால இவங்க காலம் போன கடைசியில இப்போ போய் எத்தனை பேர் அது வந்து கூட்டம் சேர்த்துறது, பணம் இருந்தா யாரு வேணாலும் சேர்த்தலாம். இன்னைக்கு அதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் தான், யாரு வேணாலும் பொங்கோட்டையும் எங்கிட்டையும் பணம் இருந்தா கூட நம்ம நிறைய பேர் கூட்டம் சேர்த்திடலாம். அதுக்கு ஆட்களை பார்த்தா கூட்டம் வர்றதெல்லாம் பெருசு இல்லை. எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் அவங்க பேசுறத கேட்டாங்க, எத்தனை பேர் அவங்க பேச்சுல உண்மை இருக்குன்னு நம்புறாங்க, இதெல்லாம் தான் முக்கியம். ஆனா அவங்க இப்படி அதிமுகவுக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஓபிஎஸ் எப்படி திமுகவுக்கு போய் மிகப்பெரிய துரோகத்தை செய்தாரோ பாக்குறவங்களுக்கு யாருக்கும் சந்தோஷமா இல்ல, பொதுமக்களுக்கே பிடிக்கல. என்ன ஓபிஎஸ் இப்படி பண்ணிட்டாரு, என்ன இவ்வளவு மோசமா? அமைதியா இருந்திருக்கலாம், பொறுமையா இருந்திருக்கலாம். வெறும் பொறாமை, வெறும் ஆத்திரம். அது வந்து அதுதான் இங்க 2-3 பேரை இப்படி வெளியே அனுப்பிச்சதே தவிர மற்றபடி வேறொன்றும் இல்லை. அது வந்து ஒரு பெரிய நம்ம இதா எடுக்க வேண்டியது இல்லை. அவங்கனால வருதுன்னா அங்க இருக்கக்கூடிய எங்கள் கழகத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய கிளை கழகத்தில இருந்து மாவட்ட கழகம் வரைக்கும் எல்லா நிர்வாகிகளும் அந்தந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இப்ப ராம்நாடு இப்ப தென் மாவட்டங்கள் இருக்குன்னா, இப்ப தேனியில இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்குன்னா எல்லாமே அவங்களுடைய கள்ளர் மரவர் அகமுடையன்னு முக்குளத்து சொந்தங்கள் தான் அங்க இருக்காங்க. இப்ப அவங்க போய் கேட்டா அவங்க சொந்தக்காரங்களை ஓட்டு போட மாட்டாங்களா? அவங்க தீவிரமா களப்பணி ஆற்றுனா
கொஞ்சம் அதிகமா வேலை பார்க்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் அதிகமா நம்ம தரப்ப சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த உணர்வோட அவங்க போய் வேலை பார்த்தாங்கன்னா நிச்சயமா எங்களுக்கு வரும். பிகாஸ் இவங்க ஒன்றும் பெரிய டென்ட் உள்ளவங்க, இவங்க எல்லாம் பேட் டென்ட். அவங்க ஒவ்வொருத்தரை பாக்குறப்போ ஒவ்வொன்னு நினைவுக்கு வரும். அப்படி நினைவுக்கு வரக்கூடிய எங்க அம்மா முகம் நினைவுக்கு வருது என்ன சொன்னாலும். புரியுதுமா. ஆக்சுவலா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த எலெக்ஷன் டைம் எப்படி இருக்குன்றது. எங்களோட இவ்வளவு நேரம் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றிகள். நன்றி நன்றி நட்ராஜன்.